திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களில் குறைபாடுகள் இருந்தால் பள்ளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பள்ளி அலுவலர்களுடன் பல்வேறு கலந்துரையாடல் நடத்தி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி வாகனங்களில் குறைபாடுகள் இருந்தால் பள்ளி நிர்வாகத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பின்னர் திருவள்ளூர் மாவட்ட தீயணைப்புத்துறை சார்பில் வாகன ஓட்டுநர்களுக்கு தீத்தடுப்பு குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தீ விபத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு குறித்து ஓட்டுநர்களுக்கு விளக்கம் அளித்தனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் ஆகியோர் 41 தனியார் பள்ளியில் இயங்கி வரும் சுமார் 189 வாகனங்களுக்கு ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் வாகனங்களின் பிரேக், முகப்பு விளக்கு, அவசர கால வழி, கண்காணிப்பு கேமரா, வேக கட்டுப்பாட்டு கருவிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இதில் சில குறைபாடுகள் கண்டறியப்பட்டு 5 வாகனங்களுக்கு தகுதி சான்று தற்காலிகமாக ரத்து செய்து மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் உத்தரவிட்டுள்ளார். இந்த ஆய்வின் போது திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம், வட்டார போக்குவரத்து அலுவலர் இளமுருகன், பொறுப்பு வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் மோகன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். நலன் கருதி அரசாணையின் அடிப்படையில் இன்று மாவட்ட ஆட்சியர்களால் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு மாவட்ட கண்காணிப்பாளர், காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் அறிவுறுத்தல்களோடு இன்று பள்ளி சிற்றுந்துகள், பேருந்துகள் அனைத்தும் தணிக்கை செய்யப்படுகிறது. இன்று முதல் இப்பணி தொடங்கப்படுகிறது. இதற்கான குழு என் தலைவராக நான் இன்று 41 பள்ளிகளை சேர்ந்த 189 பள்ளி பேருந்துகளை தணிக்கை செய்ய உள்ளேன். எனது குழுவில் மெம்பர் செக்ரட்டரியாக ஆர்டிஓ அவர்களும், திருவள்ளூர் ஆர்டிஓ அவர்களும், பிற உறுப்பினர்களாக மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி அண்ட் ஃபயர் டிஇஓ, எஜுகேஷன் ஆஃபீஸர், இவர்கள் எல்லாரும் உள்ளனர். எல்லோருமே இங்கு இருந்து இன்று பணியை முடிப்போம். இன்னைக்குதான் பாத்துட்டு இருக்கோம். இப்பதான் தொடங்கப்பட்டிருக்கு. கலெக்டர் பார்த்த வேகத்திலேயே 5 எண்ணிக்கையில கேன்சலேஷன் பண்ணிருக்காங்க. அதை அவங்க ரெக்டிஃபை பண்ணின பிறகுதான் ஃபர்தரா பார்ப்போம். அதே அடிப்படையில இது அரசாணையில சொல்லி இருக்கிறதுபடி நீங்க ஒரு செக்லிஸ்ட் தயார் பண்ணிருக்கணும். அந்த செக்லிஸ்ட்ல மினிமம் குழந்தைகளோட பாதுகாப்புக்காக அந்த ஏறுற படி வந்து ஒரு 2.5 அடியில இருந்து 3 அடிக்குள்ள இருக்கணும். அதுக்கு உயரமா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கா அப்படிங்கிறத பாக்குறாங்க. அது வந்து 5க்கு 4 அடி அளவுல இருக்கு. அது ஒழுங்கா திறக்க மூட இருக்கா அப்படிங்கறது எல்லாமே இன்னைக்கு தணிக்கை பண்றோம். இது வந்து எவ்ரி 3 months வந்து நம்ம சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன்ஸ் இதே டீம் வந்து பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவைங்கிறது இல்லை, 3 monthsக்கு ஒரு தடவை இந்த கமிட்டி வந்து ஸ்கூல்ஸ்ல ரேண்டமா செக் பண்ணுவாங்க. இன்னைக்கு அதை தொடங்கி இருக்காங்க.